வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். மதுரைக்கு பக்கத்துல நெல் வயல்களுக்கு நடுவுல ஒரு சின்ன குன்று. அங்க ஒரு கோயில் இருக்கு. அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்னு பேரு. சிவனுக்கான கோயில். ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல ரொம்ப அரிதா பார்க்கக்கூடிய லகுலீசர்னு ஒரு சிவன் ரூபத்தோட சிற்பம் இங்க இருக்கு. நாங்க நேர்ல பார்த்துட்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்ல போறோம். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். பார்க்க ஒரு சின்ன கோயிலா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டோட வரலாற்றுல, குறிப்பா அந்த பாண்டியர் காலத்துல சைவம் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சாட்சி. அதுவும் இந்த குடைவரை அமைப்பு, அப்புறம் அந்த லகுலீசர் சிற்பம், இது ரெண்டும் சேர்ந்து இது ரொம்ப தனித்துவமாக்குது. கண்டிப்பா. சரி, முதல்ல இது எங்க இருக்குன்னு சொல்லிடுவோம். அப்பதானே நீங்க போறதுக்கு ஈஸியா இருக்கும். தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல மேலூர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மேலூர் வட்டத்துல அரிட்டாப்பட்டிங்கிற கிராமத்துல தான் இந்த கோயில் இருக்கு. ஆமா, மதுரை மேலூர் ரோட்ல போயிட்டு அப்புறம் அரிட்டாப்பட்டிக்குன்னு ஒரு வழி பிரியும், அதுல உள்ள போகணும். கிராமத்துக்கு பக்கத்துல வண்டியை நிறுத்திட்டு கொஞ்ச தூரம் நடக்கணும். வயல்வெளி வழியா சின்ன பாறை மேல ஏறி. அந்த நடையே ஒரு தனி ஃபீல் கொடுக்கும். சுத்தி ஒரே அமைதி. ஆமா, சிட்டி லைஃப்ல இருந்து தப்பிச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண அருமையான ஸ்பாட். சரி, இந்த கோயிலோட அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? இது ஒரு குடைவரை கோயில். ஆமா, குடைவரைனா அதாவது ஒரு பெரிய பாறையே கொடைஞ்சு அதுக்குள்ளேயே கருவறை, முன்னாடி ஒரு சின்ன மண்டபம்னு அமைச்சிருக்காங்க. செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டனதில்ல, இயற்கையான பாறையே ஒரு கோயிலா மாறி இருக்கு. ஓ, அப்ப இது ரொம்ப பழசா இருக்குமே. நிச்சயமா. இதோட அந்த கட்டிடக்கலை பாணி, தூண்கள், சிற்பங்கள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது கிட்டத்தட்ட கிபி 7ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா 8ஆம் நூற்றாண்டு அந்த சமயத்துல செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. 7ஆம் 8ஆம் நூற்றாண்டா? அப்போ ரொம்ப பழசு. ஆமா, பெரும்பாலும் இது முற்கால பாண்டியர்கள் காலமா இருக்கலாம், இல்லனா பல்லவர் ஆட்சி முடிஞ்சு பாண்டியர் ஆட்சி வர்ற அந்த ஒரு இடைப்பட்ட காலமாவும் இருக்கலாம். இப்போ இது தமிழ்நாடு தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கு. சரி, நீங்க பாண்டியர் காலத்து சிவன் கோயில்னு சொன்னீங்க. ஆனா இங்க வேற சில விஷயங்களும் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, அதுதான் இங்க இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான லேயர். அதாவது இதே குன்றுல இந்த சிவன் கோயில் உருவாகிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே சமண மத துறவிகள் வந்து தங்கறதுக்காக பாறைகள்ல படுக்கைகள் செஞ்சு வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? சமண படுக்கைகளை? ஆமா, அதோட சில பழைய தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் கூட அங்க கிடைச்சிருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, இந்த சிவன் கோயில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடம் ஆன்மீக ரீதியா ஒரு முக்கியமான இடமா இருந்திருக்கு. அப்ப முதல்ல சமண மதம், அப்புறம் சைவ மதம். ஆமா, காலப்போக்குல மதங்கள் எப்படி மாறுச்சு, உன்னோட ஒண்ணு எப்படி இன்டராக்ட் பண்ணுச்சுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். ஒரே இடத்துல இத்தனை வரலாற்று அடுக்குகள். அடே அப்பா, இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சரி, அந்த ஸ்பெஷல்னு சொன்னீங்க இல்லையா, லகுலீசர் சிற்பம், அது எங்க இருக்கு, எப்படி இருக்கும்? நீங்க கோயிலுக்கு உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அதோட வெளிப்பக்க சுவர்ல வாசலுக்கு பக்கத்திலேயே தான் அந்த சிற்பம் இருக்கு. லகுலீசர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு புடைப்பிச்சிருப்போம். நல்லா பாத்தீங்கன்னா கையில ஒரு தடி மாதிரி ஒரு கோல் வச்சிருப்பாரு. அதுதான் அடையாளம். லகுலம்னா சான்ஸ்கிருதத்துல கோல்னு அர்த்தம். அத வச்சுதான் லகுலீசர்னு பேரு. ஓ, லகுலம்னா கோலா? ஆமா, அதான் லகுலீசரா. ஆமா, இவர் வந்து சிவனோட ஒரு வடிவமா, குறிப்பா பாசுபத சைவம்னு ஒரு பிரிவு இருக்கு, அதோட தொடர்புடையவரா பார்க்கப்படுறார். பாசுபத சைவம்? ஆமா, அது என்ன? அது சிவனை வழிபடுற ஒரு பழமையான முறை. சில தீவிரமான வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்துன்னு சொல்லுவாங்க. இந்தியால சில பகுதிகளில் இது பரவி இருந்தது. ஆனா தமிழ்நாட்டுல லகுலீசரோட சிற்பங்கள் கிடைக்கிறதுங்கிறது வந்து மிக மிக அரிதான ஒண்ணு. அப்படியா? ரொம்ப ரேரா? ரொம்ப ரேர். அதனாலதான் அரிட்டாப்பட்டியில இந்த சிற்பம் இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இது ஏதோ ஒரு லோக்கல் கோயில் மட்டும் இல்ல, இது அந்த காலத்துல இருந்த பரந்த சைவ சமய நெட்வொர்க்கோட ஒரு பகுதியா இருந்திருக்குன்னு காட்டுது. ஓஹோ, அப்போ குஜராத், கர்நாடகா மாதிரி இடங்கள்ல இது அதிகமா இருக்கா? கரெக்ட். குஜராத், ராஜஸ்தான், ஒடிஷா, கர்நாடகா இங்கெல்லாம் பாசுபத சைவத்தோட தாக்கம் அதிகமா இருந்திருக்கு. அங்க லகுலீசர் சிற்பங்கள் நிறையவே இருக்கு. தமிழ்நாட்டுல ஏன் கம்மியா இருக்கு? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை இங்க சித்தாந்த சைவம் மாதிரி வேற சைவ பிரிவுகள் ரொம்ப வலுவா இருந்திருக்கலாம், அல்லது பாசுபத வழிபாட்டு முறைகள் இங்க பெருசா ஏத்துக்கப்படாம இருந்திருக்கலாம். ஆனா பாண்டிய நாட்டுல இப்படி ஒண்ணு கிடைக்கிறது வடக்கிருந்து சில தாக்கங்கள் இங்கேயும் வந்துருச்சுன்னு காட்டுது. ஆனால் அது பெரிய அளவுல வேறொன்றுல போல. அதனால இந்த அரிட்டாப்பட்டி சிற்பம் இன்னும் ஸ்பெஷல். புரிஞ்சது. நாங்க போனப்போ எடுத்த சில போட்டோஸ், வீடியோஸ்லாம் இருக்கு. அத மனசுல வச்சு சொல்றேன்.
நீங்களும் எங்களோட வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த வயல்வெளி வழியா போற பாதை, செம்மண் ரோடு, 2 பக்கமும் பச்சை பசேல்னு நெல்வயல், தூரத்துல அந்த பாறை குன்று. அந்த வியூவே சூப்பரா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கரடு முரடா பாறை மேல ஏறி போன கோயிலோட வாசல் தெரியுது. ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆமா, பாறையோட அந்த இயல்பான தன்மை அப்படியே இருக்கும். செயற்கையா பெருசா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. வாசலுக்கு 2 பக்கமும் தூண்கள். அப்புறம் அந்த வெளிச்சுவர்ல ஒரு பக்கம் லகுலீசர், இன்னொரு பக்கம் விநாயகர். 2 புடைப்பு சிற்பங்கள். உள்ள கருவறைக்கு போனோம்னா அங்க தனி லிங்கம் இல்ல, அந்த பாறையிலே செதுக்கப்பட்ட சிவலிங்கம். ஆமா, அது அந்த குடைவரை கோயில்களோட ஸ்பெஷாலிட்டி. தாய்ப்பாறையிலே லிங்கம் இருக்கும். அது அந்த இடத்தோட பூமியோட ஒரு ஆழமான தொடர்பு காட்டுறதா ஒரு நம்பிக்கை. எனக்கும் அதை பார்த்தப்போ ஒரு வித்தியாசமான உணர்வு வந்துச்சு. இடமோ தெய்வமோ உண்ணா இருக்கிற மாதிரி. கரெக்ட். ஒரு நிலைத்தன்மை, இயற்கையோட ஒன்றி போன ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் அந்த லகுலீசர் சர்ப்பத்தை கொஞ்சம் க்ளோஸ் அப்பா பார்த்தோம். அவர் உட்கார்ந்துருக்கிற ஸ்டைல், கையில அந்த கோல், தலையில ஒரு மாதிரி முண்டாசு, அதெல்லாம் பல 100 வருஷம் முன்னாடி செஞ்சதுன்னு நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு. அந்த வேலைப்பாடுகள் கவனிக்க வேண்டியவை. வாசல்ல 2 பக்கம் துவாரபாலகர்கள் வேற, அவங்களும் நல்ல கம்பீரமா இருக்காங்க. ஆமா, காவலாளிகள். மொத்தத்துல அந்த கோயில் சுட்டி இருக்கிற பாறை, செடி கொடி, அந்த அமைதி எல்லாத்தோடயும் அப்படி பொருந்தி போயிருக்கு. இயற்கையோட இயஞ்ச ஒரு கோயில். இந்த மாதிரி இடங்களை பார்க்கறதும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நாங்க ஷேர் பண்ற இந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மாதிரி அதிகம் தெரியாத இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே இந்த மாதிரி இன்னும் நிறைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ், வரலாற்று இடங்களை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, உங்க ஆதரவு தான் எங்களை அடுத்தடுத்து இது மாதிரி இடங்களை தேடி போக மோட்டிவேட் பண்ணும். சரி, இப்போ இதோட மத்த முக்கியத்துவங்களை பத்தி பேசலாம். பண்பாட்டு ரீதியா, ஆன்மீக ரீதியா. பக்தியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த தாய்ப்பாறை லிங்கம் ஒரு ஆழமான உணர்வை கொடுக்கும். அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை மாதிரி. இயற்கையும் தெய்வமும் ஒன்னா கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா, அந்த இடத்தோட அமைதி இருக்கே அப்பாப்பா. அதுதான் அடுத்த பாயிண்ட். பெரிய கோயில்கள் மாதிரி இங்க கூட்டமே இருக்காது, சத்தம் கிடையாது, ரொம்ப அமைதியா இருக்கும். அதனால சும்மா அமைதியா உட்காந்து தியானம் பண்றதுக்கோ இல்ல நம்ம மனசை நாமே கவனிக்கிறதுக்கோ ரொம்ப நல்ல இடம். உண்மைதான். அதே நேரம் ஹிஸ்டரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு புதையல். ஏன்னா இது சும்மா இன்னொரு பழைய கோவில் இல்ல. இத தமிழ்நாட்டு சைவம், அதுக்குள்ள இருக்கிற அந்த பாசுபத சைவம், குடைவரை கட்டிடக்கலை, சமண மதம், இன்னும் பல விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட முக்கியத்துவம் இன்னும் நல்லா புரியும். வேணும்னா நீங்க உங்க வியூவர்ஸ் கிட்ட கேட்கலாம், என்னன்னு உங்கள எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி ஒரு கோயில்ல லகுலீசர் சிற்பத்தை நேர்ல பார்த்திருக்கீங்கன்னு கேளுங்க. ஆமா, பதில் ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அதுவே இந்த இடத்தோட ரேரிட்டியை சொல்லிரும். சூப்பர் ஐடியா. சரி, இப்போ ஒருவேளை நீங்க அரிட்டாப்பட்டிக்கு நேர்ல போகணும்னு பிளான் பண்ணா சில டிப்ஸ் சொல்றோம். முடிஞ்சா காலையிலயோ இல்ல சாயங்காலமோ போங்க. வெயில் நல்லா இருக்கும், பாறை மேல வெளிச்சம் பட்டு சிற்பங்கள் நல்லா தெரியும், கூட்டமும் கம்மியா இருக்கும். அப்புறம் இது குடைவரை கோயிலுங்கிறதால சில சமயம் சிற்பை வெளியில விட வேண்டியிருக்கும். அதனால ஒரு சின்ன பை எடுத்துட்டு போனா சிற்பை அதுல போட்டுக்கலாம். போட்டோகிராஃபிக்கு அந்த கோயில் முகப்பை நல்லா அகலமா எடுக்க வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் ஆகும். சிற்பங்களோட டீடைல்ஸ் எடுக்க ஜூம் லென்ஸ் இல்ல மேக்ரோ லென்ஸ் இருந்தா பெஸ்ட். சிற்பங்கள் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கலாம், அதனால லைட்டிங் நேரா இல்லாம சைட்ல இருந்து வச்சு எடுத்தா அந்த 3D எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். ஆமா, அப்புறம் அந்த கோயிலுக்கு போற வழி கொஞ்சம் பாறையா ஏத்தமா இருக்கும். அதனால நல்ல கிரிப் இருக்கிற நடக்க வசதியான செருப்போ ஷூவோ போட்டுக்கிறது நல்லது. முக்கியமா மழை காலத்துல போனா பாதை கொஞ்சம் வழுக்கும், தண்ணி தேங்கி இருக்கலாம், கவனமா இருக்கணும். இது கிராம பகுதிங்கிறதால வழியில பெரிய கடைகளோ ஹோட்டல்ஸோ டாய்லெட் வசதியும் பெருசா இருக்காது. அதனால தண்ணி ஸ்நாக்ஸ் கையில எடுத்துட்டு போறது நல்லது. மதுரையில தங்கிட்டு இங்க ஒரு ஹாஃப் டே ட்ரிப் மாதிரி வரலாம். கோயிலுங்கிறதால கொஞ்சம் டீசென்ட்டான ட்ரெஸ் போட்டுட்டு போறது நல்லது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அதிகம் அறியப்படாத இடங்களுக்கு நாம போறதே அந்த இடத்த பத்தின விழிப்புணர்வை அதிகப்படுத்தும். முடிஞ்சா அங்க உண்டியல்ல சின்னதா ஒரு காணிக்க போடலாம், இல்ல அங்க யாராவது பராமரிப்புல இருந்தா அவங்களுக்கு சின்னதா டொனேட் பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களை பாதுகாக்க அது உதவும். ஆமா, கரெக்ட். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா அரிட்டாப்பட்டிங்கிறது மதுரை பக்கத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு புதையல். அந்த பழமையான கொடவரை கோயில், அமைதியான சூழல், அப்புறம் தமிழ்நாட்டிலே ரொம்ப அரிதான லகுலீசர் சிற்பம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும்.
ஏதோ நாமளே ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பா. இந்த அரிட்டாப்பட்டி அனுபவத்தை நாம நிறைவு செய்யும் போது எனக்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஆரம்பத்துல பேசணும் இல்லையா, இந்த சிவன் கோயில் வர்றதுக்கு முன்னாடி இதே குன்றுல சமணப்படுக்கைகள் இருந்துச்சுன்னு. ஆமா, இப்படி ஒரே இடத்துல அடுத்தடுத்து வேற வேற மதங்களோட நம்பிக்கைகளோட தடயங்கள் இருக்கிறது. இது அந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல மதங்கள் எப்படி ஒன்னோட ஒண்ணு உறவாடிச்சு, சில சமயம் எப்படி முரண்பட்டு மாறுச்சுங்கிறத பத்தி நமக்கு என்ன சொல்லுது? ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க கூட இந்த அரிட்டாப்பட்டி பயண அனுபவத்துல இணைஞ்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.